நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது, நீ அம்மாவாச்சே. பெத்த அம்மா இல்லாம புள்ளியோட நிச்சயதார்த்தம் எப்படி நடக்கும்? என்னப்பா சொன்ன? அம்மாவா? அன்னைக்கு என்னமோ நீ என் முகத்துல முழிக்கலனாலும் உன் கூட பேசலனாலும் கவலையே இல்லைன்னு சொன்ன. போப்பா போ. உனக்கு யாரு இருக்காங்களோ அவங்களே கூட்டிட்டு போய் உன் நிச்சயதார்த்தத்தை சீரும் சிறப்புமா நடத்திக்கோ. என்ன கூப்பிடாத, நான் வரமாட்டேன். தப்புதாமா, உன்கிட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாது. உலகத்திலே தாய் பாசம் தான் வசந்தது. அம்மா இல்லைன்னா மற்றதெல்லாம் சும்மா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். சும்மாவா சொன்னாங்க பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு? நான் அப்படி பேசினதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஊரோலகத்துல 1000 என்ன லட்சம் மிஸ் இருக்கும். ஆனா எதுவும் என் அம்மா என் கை பிடிச்சி கொடுக்கிற ஒரு வாய் சோத்துக்கு ஈடாகாது. நான் உன் கூட சண்டை போட்ட அடுத்த நாளே இதை புரிஞ்சுக்கிட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் சரியா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. சரி விடு, இப்ப நான் அதை பத்திலாம் பேச வரல. நான் என்னம்மா பண்ணுவேன்? சின்ன வயசுல இருந்தே மீனாட்சி உனக்கு தானே ஆசையை காட்டி வளர்த்து விட்டீங்க. இப்ப சட்டுன்னு நீங்க எல்லாரும் மனசை மாத்திக்கிட்ட மாதிரி என்னால மனசை மாத்திக்க முடியலம்மா. நான் இப்பவும் சொல்றேன், உனக்காக என் உசுரை கூட கொடுப்பேன். ஆனா என் உசுரை நினைக்கிற மீனாட்சியை மட்டும் என்னால விட்டு தர முடியாதுமா. நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். என் நிச்சயதார்த்தத்துக்கு நீ கண்டிப்பா வரணும். வந்து மாப்பிள்ளையோட அம்மாவா தட்டை மாத்திக்கணும். உனக்கும் எனக்கு இருக்கிற சண்டையில அந்த 4 செவுத்துக்கு மட்டும் தான் தெரியும். நான் பேசினதை மனசுல வச்சுக்கிட்டு நிச்சயத்துக்கு வராம என்ன சபையில விட்டு கொடுத்துறாதம்மா. பிறந்தே அப்பா முகத்தை பார்த்தது கிடையாது. எனக்கு அப்பா அம்மா சொந்தம் பந்தம் கடவுள்னு எல்லாமே நீ தானம்மா. ஊர்ல எல்லாருக்கும் எனக்கு அப்பா இல்லைன்னு தெரியும். ஆனா நாளையில இருந்து எனக்கு அம்மாவும் இல்லைன்னு சொல்லாம சொல்லிடாத. என்ன அனாதை ஆக்கிடாத. நீ வரலன்னா நிச்சயம் நடக்காதுன்னு மாமா சொன்னாரு. ஆனா இப்ப நான் சொல்றேன், நீ வராம நிச்சயம் நடக்காதுமா. ஒருவேளை மாமா அவரோட முடிவை மாத்திக்கிட்டு நீ வரலனாலும் இந்த நிச்சயத்தை நடத்தலாம். ஆனா என்ன, வேட்டையம் வர அனாதன்ற முத்திரையோட அந்த நிச்சயம் நடக்கும். உன் மகனுக்கு கல்யாண பரிசா நீ அனாதங்கிற பட்டத்தை கொடுக்க விரும்புனா நீ நிச்சயத்துக்கு வர வேணாம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேம்மா. இனி உன் இஷ்டம். நீ உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்வியோ இல்ல வரத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு உண்மையை சொல்வியோ அது உன் இஷ்டம். நீ அங்க வராம யார வச்சு நிச்சயம் பண்றாரு நானும் பாத்துடுறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் நீ வராம நிச்சயத்தை நடத்த மாட்டாரு. அதனால எப்படி ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாலும் சரி, நீ கல்லிடக்குறிச்சி பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாத. மீனாட்சி, என்ன மீனாட்சி? கஷ்டமா இருக்குமா? அந்த வேட்டையும் கூட இன்னைக்கு ஜோடியா நிக்கணும்னு யோசிக்கும் போது அருவருப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கல்யாணம் வேக வேகமா நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சேன்னு பயமாவும் இருக்குமா. இப்ப பயப்பட்டு என்னடி பண்றது?
முந்தா நாளே நீ உங்க அப்பா கிட்ட வேட்டையனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தீன்னா இது இவ்வளவு தூரம் வந்திருக்கவே வந்திருக்காது. அந்த சரவணன் பேச்சு கேட்டுதானே ஆடுற. சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நடக்காது. உன் சுதா அத்தை இன்னைக்கு வரமாட்டா. அண்ணே சொல்லு தமிழ். ஊருக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. காதும் காதும் வச்ச மாதிரி ரகசியமா இருக்கணும். கண்டிப்பா தமிழ். நம்ம ஆளுங்களுக்கு யாருக்கும் சொல்லலையா? தமிழ், நேற்று பழம் பாக்குவத்தில் வாங்கும்போது அந்த மாரிமுத்து பார்த்தான். என்கிட்ட வந்து தமிழ் வீட்டில் விசேஷமானு கேட்டான். நீங்க என்ன சொன்னீங்க? நான் உங்க அப்பாவுக்கு தவசம், அதுக்காக தான் வாங்குறேன்னு சொல்லிட்டேன் தமிழ். ஏன் பசுபதி, பழங்கள்லாம் வாங்கணும்னா திருநெல்வேலிக்கு போக கூடாதா? எதுக்கு உள்ளூர்ல வாங்கி ஏன் கழுத்தா இருக்கிறீங்க? மன்னிச்சிரு தமிழ். மாமா மாமா, என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? மருமகன் இன்னைக்கு எப்படி இருக்கேன்? உனக்கு என்னையா சும்மா சினிமா ஹீரோ மாதிரி அம்சமால இருக்க? நன்றி மாமா, நன்றி மாமா. உண்மையிலேயே நல்ல தோரணையா இருக்கு. அப்படியாண்ணே, உங்களுக்கும் நன்றிண்ணே. மாமா, நிச்சயத்தை ஆரம்பிச்சிடலாங்களா? இன்னும் உங்க அம்மா வரலையேப்பா. உங்க அம்மா வராம நிச்சயத்தை பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது தம்பி. நேத்து உங்க அம்மா கிட்ட பேச சொன்ன, பேசுனியா? பேசியிருக்கேங்க மாமா. கண்டிப்பா வரணும்னு எடுத்து சொல்லியிருக்கேன். வரட்டும். உங்க அம்மா வந்தா தான் உனக்கு நிச்சயதார்த்தம். வந்துருவாங்க மாமா, கண்டிப்பா வந்துருவாங்க. கண்டிப்பா அவ இன்னைக்கு வரவே மாட்டா. என்ன ஆனாலும் சரி, கல்லிடக்குறிச்சி பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதனால சுதா இன்னைக்கு கண்டிப்பா வரவே மாட்டா மீனாட்சி. உன் அத்தை வரலனா உங்க அப்பா இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்த மாட்டாரு. எப்படிமா சொல்ற? எனக்கு உங்க அப்பாவை பத்தி தெரியாதாடி. அவரு கண்டிப்பா உன் அத்தை இல்லாம இந்த நிச்சயத்தை நடத்தவே மாட்டாரு. நீ கவலையே படாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, யாருமா வந்திருப்பா? தெரியலையே. ஐயோ கடவுளே, சுதாவை மட்டும் இருக்கவே கூடாது. ஐயோ. மாமா, நான் சொல்லல அம்மா கண்டிப்பா வந்துருவாங்கன்னு. இவ எதுக்கிட்ட இப்ப இங்க வந்தா? என்கிட்ட வரமாட்டேன்னு தானே சொன்னா. வேட்டை என்னோட அம்மா தானே, அவன மாதிரி தான் இருப்பாங்க. இரு மீனாட்சி, நான் வந்துடுறேன். மருமகனே. அம்மா. அண்ணா தமிழ், எல்லாரும் உள்ள போய் மலமலன்னு வேலையை ஆரம்பிங்க. சரி தமிழ். வாபஸ். சரி தமிழ். சரி. வாமா சுதா, ஏன் அங்கேயே நிக்கிற? ரொம்ப சந்தோஷமா. நீ வந்தது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வந்துட்டு இல்ல சுதா, இனிமே இந்த கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. என்ன மன்னிச்சிருங்கண்ணே.
நான் இந்த நிச்சயத்துக்கு இஷ்டப்பட்டு வரல. நீ வரலனா நான் ஒரு அனாதை மாதிரி யாருமே இல்லாம தனி மரமா நிப்பேன்னு என் மகன் வருத்தப்பட்டான். அந்த வார்த்தைய என்னால ஜீரணிக்க முடியல. என் மகனை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கேயே வந்தேன். மத்தபடி எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைன்னு. என்ன சுதா, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. சரவணா, ஐ மிஸ் யூடா. ஏன்டா இப்படிலாம் பண்ற? மீனாட்சி, என்ன மீனாட்சி இங்க வந்து உட்காந்துருக்க? அது சும்மாதான். மீனாட்சி, மாமா மாப்பிள்ளை கெட்டப்ல எப்படி இருக்கேன்? மண்ணாங்கட்டி மாதிரி இருக்கேன். என்னடா மாமா பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிக்கிற? நான் கேட்டது புரியலையோ? என்ன மாமா கேட்டீங்க? மாமா மாப்பிள்ளை கெட்டப்ல எப்படி இருக்கேன்னு கேட்டேன். சூப்பரா இருக்கேன்றத வேற லாங்குவேஜ்ல சொல்ற. மாமாவுக்கு புரியுதுடா. தேங்க்ஸ் மீனாட்சி. இந்த ராம்ராஜ் வேஸ்டிகள், எம்சிஆர் வேஸ்டிகள், வைக்கிங் வேஸ்டிகள்னு எல்லா வேஸ்டி கம்பெனிலையும் இப்ப மாமா தாண்டா பிராண்ட் அம்பாஸ்டரா கேட்டுட்டு இருக்காங்க. எந்த கம்பெனியோட டீல் ஓகே ஆகுதோ அந்த விளம்பரத்துல நடிக்க வேண்டியதுதான். வெள்ளித்திரையில வெள்ளை வேட்டி சட்டை கெட்டப்புக்கு ஒரு தலைனா, சின்ன திரையில வெள்ளை வேட்டி சட்டை கெட்டப்புக்கு வேட்டைன்னு ஊருக்குள்ள பொதுவா பேசிக்கிறாங்க மீனாட்சி. சொல்லுடா, சொல்லு. உனக்கு இன்னும் என்னெல்லாம் தோணுதோ அடிச்சு விடு. அம்மா, நீ என்ன புடவை மாத்தாம இருக்க? அது அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சலாகும். என்னடா? நல்ல நேரத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள புடவைய கட்டினா அது கசங்கிடும்ல, போட்டோவுக்கு நல்லா இருக்காதுல்ல, அதான். இதான் மீனாட்சி, இதான் எதையும் பிளான் பண்ணி பண்ற பத்தியா? இந்த கூர்மையான அறிவு தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம் மீனாட்சி, இந்தா பிரசாத் எடுத்துக்க. நேத்து அந்த எலிமினேஷன் ரவுண்ட சக்சஸ்ஃபுல்லா தாண்டிட்டேன்ல, அதுக்குதான் இன்னைக்கு சீலகாரி கோயிலுக்கு போயிட்டு 100 தேங்காய் உடைச்சிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன். இந்தா. என்ன எலிமினேஷன் ரவுண்டு? அதான் மீனாட்சி, மாமா உங்ககிட்ட வந்து இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு கேட்டாரு. அந்த ரவுண்ட தான் சொல்றேன். நீ மட்டும் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னு வையேன், என்னை எலிமினேட் பண்ணி வேட்டையன் நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க வேட்டையன்னு கேட்டு அள வச்சு அப்படியே வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அந்த தருணத்தை இன்னும் என்னால நம்பவே முடியல மீனாட்சி. நடக்கிறதெல்லாம் உண்மையானு கிள்ளி பார்த்து உடம்பெல்லாம் அப்படியே புண்ணாய் போச்சுன்னா பாத்துக்க. நான் வேற பாரு பேசிட்டே இருந்ததுல பிரசாதத்தை கொடுக்க மறந்துட்டேன். என்ன மீனாட்சி, எடுத்துக்கோ. குங்குமத்தை நானே சொல்றேன். ஆக்சுவலா இந்த சிச்சுவேஷனுக்கு நான் தாண்டா கண் கலங்கணும். எரும மாடு. இந்த சீரியல்ல நான் என்ட்ரி ஆன காலத்துல இருந்து உனக்கு எனக்கும் இப்படி ஒரு காதல் காட்சி வராதான்னு நான் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தேன் மீனாட்சி. வாடா, இந்த சந்தோஷமான தருணத்துல 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்வி எடுத்துக்கலாம். செல்வியா? அப்படின்னா? அதான் மீனாட்சி,
மொபைல் போனை கையில பிடிச்சி கண்ணத்தோட கண்ணை வச்சு தனக்கு தானே ஃப்ரண்ட் கேமரால எடுத்துப்பாங்களே அந்த போட்டோ. இந்த கத்தி படத்துல கூட இளைய தளபதி செல்வி புள்ள ஏ புள்ள செல்வி புள்ளன்னு பாடி இருப்பாரு. அதுதான் மீனாட்சி. மாமா அது செல்ஃபி செல்ஃபி புரியுதா? மீனாட்சி அது இங்கிலீஷ்ல, தமிழ்ல அதுக்கு செல்வின்னு தான் பேரு. என்னடா எடுத்துக்கலாமா? அப்புறமா எடுத்துக்கலாமே. ஏன்டா? அது ஓ சேலை கட்டிட்டு செல்வி எடுத்துக்கலாம்னு பாக்குறியா? மீனாட்சி டக்குன்னு ஆமா சொல்லிடு. ஆமா ஆமா. ஓகே 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 வெரி குட் மீனாட்சி. மீனாட்சி மீனாட்சி மாமா அம்மா கூப்பிடுறாங்க, நான் போட்டுமா? போயிட்டு வாடி என் தங்கம். என்ன பணிவு, என்ன அமைதி, என்ன அடக்கம், எப்படி வளர்த்திருக்காங்க, சிற்பமா செதுக்கி இருக்காங்க. என்னடா வேட்டையா, ரோபோ படத்துல சிட்டி கிட்ட ஐஸ்வர்யா ராய் திடீர்னு அன்பா பேசுற மாதிரி மீனாட்சி மனசு மாறிட்டா. இது உண்மையா இல்ல உளலாங்காட்டியா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா என்ன மாமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? ஒண்ணுமில்ல மருமகனே. அது ஒன்றும் இல்லை தம்பி, உங்கள் அம்மா இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொன்னதுனால தமிழ் ரொம்ப வருத்தப்படுறாருப்பா. மாமா இப்போ கூட நான் மீனாட்சிட்ட பேசிட்டு தான் வரேன். மீனாட்சியே சந்தோஷமா தான் இருக்கா. கட்டிக்க போற நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கும்போது நீங்க எதுக்கு மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? தம்பி சொல்றதும் சரிதான தமிழ். வாழ போறவங்களே கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு. அவங்க சந்தோஷமா இருக்கும்போது மற்றவங்க சம்மதம் சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன? உன் தங்கச்சிக்கு தான் நிச்சயத்துக்கு வந்துட்டாங்களே, இனிமே ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாமே. தமிழ் நல்ல நேரம் நெருங்கிடுச்சுப்பா. சௌந்தர்யா, சௌந்தர்யா என்னங்க? போய் மீனாட்சியை கூட்டிட்டு வாமா. புடவை கட்டணுங்க. இவ்வளவு நேரம் கட்டாம என்ன பண்ணீங்க? சுதா வந்ததும் கட்டிக்கலாம்னு நினைச்சோம். சுதா இப்பதானே வந்தா. சரி, சேலையை கட்டி சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரிங்க. தமிழ் வைத்தி தம்பி, எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன். நானும் நேர கூட போனேன். ஆனா அவன் என் கூட பேசலண்ணே, வர முடியாதுன்னு சொல்லிட்டான். இனி நாம என்ன பண்றது? விதின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். மீனாட்சி தெய்வ சிலை மாதிரி அம்சமா இருக்கடா. ஆமா மாமா, மீனாட்சி புடவையில் அப்படியே ராணி மாதிரி இருக்கா. மீனாட்சி அம்மாகிட்டையும் அப்பாகிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லா இருமா, நல்லா இருமா. நல்லா இருமா. என் மக மீனாட்சி எல்லா வளமும் பெற்று என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். தட்டை மாத்திங்க தமிழ். அம்மாடி சுதா, தட்டை மாத்திக்கலாமா? தட்டை எடுத்து கொடு தமிழ். சௌந்தர்யா பக்கத்துல வா. கல்லிடைக்குறிச்சி தெய்வ திரு வைத்தியநாதன் பார்வதி அவர்களின் பேத்தியும் தமிழரசன் சௌந்தர்யா ஆகிய எங்களின் மகளுமான மீனாட்சியை எனது தங்கை சுதா முருகன் தம்பதியரின் மகன் சரவண பெருமாள் என்கின்ற வேட்டையனுக்கு திருமணம் முடித்து தர மனப்பூர்வமாக சம்மதிக்கிறோம்.
வாங்கிக்கம்மா. தம்பி, அம்மாவோட சேர்ந்து தட்டை வாங்கிக்கப்பா. அம்மா, ம். இப்போ நீங்க தட்டு எடுத்து கொடுங்கம்மா. மாமா, இதையும் நாங்க சேர்ந்தே கொடுக்குறோம் மாமா. ஐயா, சொல்ல வேண்டியதெல்லாம் அப்படியே நானே சொல்லிட்டுமா? நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லி தட்டை எடுத்து கொடுங்க தம்பி. ம். அம்மா, தெய்வத்திரு முருகன் சுதா தம்பதியின் மகனான சரவண பெருமாள் என்கிற நான் என் தாய்மாமன் மகள் மீனாட்சியை திருமணம் செய்ய மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். இங்கிடம் இந்த திருமணம் இருவீட்டு பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. அலட்சியம் என்ன? அப்படியே கல்யாண தேதியும் குறிச்சிடலாமே. தாராளமா குறிச்சிடலாம் தமிழ். காலண்டரை கொண்டு வர சொல்பா. சௌந்தர்யா, போய் காலண்டர் எடுத்துட்டு வா. ம்.